Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக இருந்த திமுகவை சேர்ந்த 19வது வார்டு கவுன்சிலர் கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதிய மேயருக்கான மறைமுக தேர்தல் இன்று நடக்கிறது. மாநகராட்சியில் 100 கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் 73 பேர் திமுக கவுன்சிலர்கள். இவர்களில் 33 பேர் பெண்கள். மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதால் 33 பேரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பதவியை கைப்பற்ற சீனியர் கவுன்சிலர்கள், மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர் உள்ளிட்ட பலரும் முயற்சி செய்தனர். சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஆதரவாளரான 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகியின் பெயர் MP ராஜ்குமார் மூலமாக பரிந்துரைக்கப்பட்டது. நேற்று நடந்த மேயர் வேட்பாளரை அறிவிக்கும் கூட்டத்தில் முன்னாள் மேயர் கல்பனா உட்பட சில கவுன்சிலர்கள் வரவில்லை. மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டார். ரங்கநாயகி 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். இவரது கணவர் ராமச்சந்திரன் 29வது வார்டு திமுக வட்டச் செயலர். மேயர் வாய்ப்பு தங்களுக்கு வழங்கப்படும் என காத்திருந்த சீனியர் கவுன்சிலர்கள் ஏமாற்றத்தால் அப்செட் ஆகினர். மத்திய மண்டல தலைவர் மீனா மேயர் பதவி கிடைக்காத ஏமாற்றத்தில் அழுது கொண்டே கிளம்பினார். பலரும் இதேபோல் அதிருப்தியுடன் திரும்பிச் சென்றனர். புதிய மேயராக மீனாவை போன்ற கட்சியில் சீனியராக இருப்போரைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என மூத்த அமைச்சர்கள் கட்சி தலைமைக்கு எடுத்து கூறினர். ஆனால் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஆலோசனைப்படியே தேர்வு செய்யலாம் என கூறி ரங்கநாயகியை தலைமை தேர்வு செய்துவிட்டது என சீனியர் அமைச்சர் ஒருவர் மற்ற கவுன்சிலர்களிடம் சொல்லி சமாதானப்படுத்தி இருக்கிறார்.